Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது அரைக்கீரை பருப்பு கடையல். இது வந்து கிராமத்துல வந்து எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை பருப்பு கடையல் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு 50 கிராம் எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 20 வெங்காயத்தை நான் சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 2 தக்காளி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீரை ஒரு கட்டு எடுத்துட்டு காம்பு வந்து நம்ம பெரிய தண்டு போடக்கூடாது. நம்ம இலையும் கொஞ்சமாக இளந்தண்டாக இருக்கிறத மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது இதில் வந்து அதிகமாக இலை இருக்கணும், இளந்தண்டு. அப்போ தான் வந்து கீரை வந்து நம்ம ஈஸியாக கடைய முடியும். இது கூட நம்ம பருப்பு சேர்த்து கடைய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாளிக்கிறதுக்கு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். கடைசியாக நம்ம இது தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக, 3 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பருப்பு வந்து பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அலசிக்கலாம். இதில் பழுத்த இலை ஏதாவது இருந்துச்சுனாலும் எடுத்துடுங்க. நிறைய இலையில் பார்த்தோன்னா அதாவது ஓட்டையாக இருக்கும். அதெல்லாமே புழு இருக்கிற இலைகள் வந்து நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இலையெல்லாமே நம்ம எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாது. இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து பழுத்த இலை. அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி புழு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம உப்பு வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து இந்த கீரையை வந்து கொஞ்சம் பொடியாகவும் நறுக்கி வச்சுக்கிறேன். நல்லா அலசிட்டோம். இப்போ வந்து தண்ணியை நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் கீரையை. இப்போ பருப்பு கொஞ்சமாக வெந்திருக்கு, அதாவது 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், இது வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம், இப்போ நம்ம தக்காளி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இந்த 3மே வந்து நல்லா அந்த அதாவது அரைக்கீரை பருப்பு கடையலுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு வந்து நம்ம தாளிக்கிறப்போ ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். பாதி வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், பூண்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியும் ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீரையை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுட்டோம்னா கீரை வேகிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு ஆல்மோஸ்ட் 3/4 வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம கீரையும் போட்டு வேக வச்சோன்னா கரெக்டாக பருப்பும் வெந்துடும், கீரை எல்லாமே கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராமத்தில் வந்து எப்படி வந்து அதாவது பருப்பு கீரையும் போட்டு கடைவாங்களோ அதே ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் கிராமத்து மட்டன் குழம்பு, அதாவது தனியா விதை எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம தனியா விதை, மிளகு, சீரகம் போட்டு அரைச்சிட்டு நான் ஆட் பண்ணுற வீடியோ அதையும் பாருங்கள். கிராமத்து மட்டன் குழம்பு வீடியோவையும் பாருங்கள். இப்போ நம்ம கீரை ஜாஸ்தி போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது இனிமேல் போட வேண்டியதில்லை. இதுக்கு கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கக்கூடாது. அதனால் இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணி வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா கடையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா.
இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறப்பவே மற்ற போட்டு நம்ம நல்லா கீரையை வந்து கடைஞ்சிடணும். ஆறிட்டா கடைய முடியாது. இப்போ தண்ணி ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். கீரை கடையிறதுனாவே வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய விரல் பார்த்திங்கன்னா, அதாவது இதுதான் மத்து, இதை வந்து மேலே வச்சுக்கணும். அதாவது இது மேலே வச்சுக்கணும். நம்மளுடைய கை வந்து ஸ்ட்ராங்காக இங்கே பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கடையணும். அப்போ தான் வந்து நல்லா ஃபோர்ஸ் கிடைக்கும். நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம். அடுத்தது தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கடைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூட பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இது வந்து கீரை கடைஞ்சது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மத்தில் வந்து இன்னொரு டைம் கடைஞ்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ கடைஞ்ச கீரை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைட்டாக இதை அப்படியே கடைஞ்சிக்கணும். அதாவது இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லெண்ணெயில் வதக்கினது வந்து நல்லா அந்த வாசத்தோடு இருக்கணும். அப்போ தான் வந்து பருப்பு கீரை கடையில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக கடைஞ்சிக்கோங்க. அரைக்கீரை பருப்பு கீரை கடையல் ரெடி. சுவையான அரைக்கீரை பருப்பு கடையல் ரெடி. நான் அரைக்கீரை பருப்பு கடையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.